காட்டுச்செல்லி அம்மன் திருக்கோவில். கானகத்தின் நடுவே கோவில் கொண்ட தெய்வம். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை வட்டத்தில் செங்கரை என்னும் கிராமம். பச்சை பசையில் என்ற அடர்ந்த வனம். அந்த வனத்தின் நடுவே கோவில் கொண்ட தெய்வம் காட்டுச்செல்லி அம்மன். பல ஆண்டுகளுக்கு முன் காட்டுக்குள்ளே பாம்பை பிடிக்க வந்தவர்கள் புற்று ஒன்றை கண்டார்கள். புற்றின் உள்ளே அன்னையின் திருவுருவையும் கண்டார்கள். அவர்கள் கண்டதை ஊர் மக்களிடம் தெரியப்படுத்தினார்கள். ஊர் திரண்டு சென்று அன்னையை வெளியே கொண்டு வரும்போது 5 வயது சிறுமியின் மீது அன்னை இறங்கி தன் பெயர் காட்டுச்செல்லி அம்மன் என்பதையும் புற்றின் மேல் படர்ந்து இருக்கும் வேத கொடியின் கீழ் தன்னை பிரதிஷ்டை செய்யும்படியும் மாலை 6 மணிக்கு மேல் யாரும் இந்த பகுதிக்குள் வரக்கூடாது என்றும் கூறி அமைதியானாள். அன்னையின் அருள்வாக்குப்படி வேதக்கொடியின் கீழ் அன்னையை பிரதிஷ்டை செய்து மக்கள் வணங்கி வருகிறார்கள். பல ஆண்டுகள் கடந்த பின்னும் இன்னும் பசுமையாக படர்ந்து விரிந்து ஒரு குடை போல அன்னைக்கு மேற்கூரையாக காட்சியளிக்கின்றது இந்த வேதக்கொடி. வியாழக்கிழமை அன்று பெரும் திரளாக பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து அன்னையை வணங்கிச் செல்கிறார்கள். இந்த சக்தி மிகுந்த காட்டுச்செல்லி அம்மனை நம்பி வந்து அவளிடம் சரணடைய மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கின்றது. தொட்டில் கட்டி வேண்டிக் கொள்ள குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது என்பது சத்தியம். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் மண்குதிரை செய்து கோவிலுக்கு கொடுத்து தங்கள் நேர்த்திக் கடனை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். இந்த ஆலயம் சென்னையிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலும் பெரியபாளையத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. பெரியபாளையத்திலிருந்து ஊத்துக்கோட்டை செல்லும் வழியில் சிப்காட் சாலையில் வலதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் கடந்ததும் இடதுபுறம் பிரிந்து செல்லும் சாலையில் செல்ல காட்டுப்பாதையாக 1 கிலோமீட்டர் சென்றதும் முடிவில் கோவிலை அடையலாம். வேண்டுதல் செய்ய முதலில் குளத்தில் குளித்துவிட்டு பின் அன்னையை வணங்க வேண்டும். வாழ்வில் ஒரு முறையேனும் அன்னையை தரிசித்து அன்னையின் அருளை பெற்று வாழ்வில் உயர வேண்டுகின்றோம். ஓம் சக்தி. அருளாலயம்
எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.